ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடிக்கு, ரோஜா செடிக்கு, எல்லா பூச்செடிகளுக்கும், காய்கறி செடிகளுக்கும் நம்ம கம்போஸ்ட் எப்படி செய்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ரோஜா செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய தளிர் இருக்குது, மொட்டெல்லாம் கூட இருக்குது. ரெட் கலரில் தளிர் இருக்குது பாருங்கள், நிறைய தளிர் இருக்குது. அந்த பக்கம் கூட பூ கொடுத்துருப்பாங்க, நிறைய பூ வந்துட்டு. ஆனால் சைஸ் என்னமோ பூ சைஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இருந்தாலும் அடுக்கு பூக்கெல்லாம் பூக்கணுன்னா நம்ம அப்பப்போ கரெக்டாக கம்போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும், வெஜிடபிள் கம்போஸ்ட்டு. கூடவே இன்னும் எந்தெந்த பொருள் போட்டால் நம்மளுக்கு பூச்செடியில், ரோஜா பூச்செடியாக இருந்தாலும் சரி, காய்கறி செடிகளாக இருந்தாலும் சரி, நல்லா வளர்கிறதுக்கு, பெரிய பூக்கள் பூக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், ஜர்பரா பிளான்ட்டில் மொட்டு பெருசாக இருக்குது. பக்கத்தில் கூட மல்லி செடி இருக்குது. வேர் பிடிச்சவுடனே சீக்கிரமாக எடுத்துருவேன் நான், இல்லைன்னா அப்படியே பெருசாக செடி வளர்ந்து இந்த செடி பாதிக்கும். இந்த சாமந்தி செடி பாருங்கள், நல்லா உச்சி வெயிலில் தான் வச்சுருக்கிறேன். நல்லா சாமந்தி தழுக்குது. உச்சி வெயிலில் கூட செடிங்க எதுவுமே ஆகக்கூடாதுன்னா நம்ம கம்போஸ்ட்டு போட்டால் தான் எதுவுமே செய்யாது. அதாவது வெஜிடபிள் கம்போஸ்ட்டு சொல்கிறேன். அது எப்படி நம்ம ரெடி பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ கம்போஸ்ட் எப்படி செய்கிறது, வெஜிடபிள் கம்போஸ்ட்னால் நீங்கள் பெரிய பெரிய தொட்டி அந்த மாதிரி இல்லாமல் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு இது போல் பூந்தொட்டி கூட நீங்கள் எடுத்துக்கினா நல்லாயிருக்கும். கீழே ஹோல்ஸ் போட்டுக்கணும், ஏற்கனவே இருக்கும் இதுலேயே. நம்ம புதுசாக வாங்கினா சில இதில் ஹோல்ஸ் போடாமல் கொடுத்துருவாங்க, நம்ம தான் ஹோல்ஸ் போட்டுக்கணும். இப்போ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஏதாவது பேப்பர்ஸு இல்லை காஞ்ச இலை அந்த மாதிரி 1/4 பங்கு போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கு மேலே வெங்காயம் தோல், வாழைப்பழம் தோல் அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். நான் வந்து பாருங்கள், இது பாதி அளவுக்கு ரொம்ப வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா பாருங்கள், கீரை வந்து நான் கீரை வாங்கினேன். கீரை தண்டெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது நல்லா ஃபுல்லாக ரொம்புற அளவுக்கு நீங்கள் டெய்லி மேலே மேலேயே போட்டுக்கிட்டே வரணும். கீழே மட்டும் ட்ரை லீஃப் போடணும். ஃபுல்லாக ரொம்பினவுடனே பக்கெட் வச்சாலும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன பூந்தொட்டி வச்சாலும் சரி, ஃபுல்லாக ரொம்பினவுடனே இது வரைக்கும் வந்து ட்ரை லீஃபு, மேலே வந்து காய்கறி வேஸ்ட்டு, வெஜிடபிள் வேஸ்ட்டு போட்டுட்டு ஃபுல்லாக ரொம்பினவுடனே மேலுக்கு வந்து சாயில் போடணும். அதாவது மக்கறதுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம இது போல் நீங்கள் வந்து போடும்போது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பிடி மண், திருப்பி காய்கறி வேஸ்ட்டு அப்படி போடாமல் நிறைய காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலுக்கு வந்து இந்த மாதிரி எரு மண் போடணும். அதாவது எரு மண்ணே இல்லைன்னா கூட பரவாயில்ல, பூமி மண்ணை கூட நீங்கள் இது போல் கொஞ்சமாக தூவி வைக்கலாம். இது போல் போட்டுட்டு டெய்லி வந்து மோர் இல்லைன்னா ப்ளெயின் வாட்ரு இது மாதிரிலாம் தெளித்து விடணும். இல்லைன்னா ரைஸ் வாட்டர் கூட தெளிக்கலாம். நிறைய ஊற்றக்கூடாது தண்ணி, நிறைய ஊற்றுறதுனால தான் புழு வைக்கும். கொஞ்சமாக இது போல் லைட்டாக தெளித்து விட்டாலே போதும். டெய்லி ஒன்ஸ் ஒரு வாட்டி மட்டும் மேலுக்கு தண்ணி தெளிச்சுட்டு வைக்கணும். புதுசாக இப்போ தான் நம்ம பண்ணுறோன்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டா புழு வந்துடும். அதே சமயத்தில் வந்து இது போல் ஃபுல்லாக போட்டுட்டு மண் மேலுக்கு போட்டுட்டு நல்லா கவர் பண்ணிடணும். ஏதாவது கொசு ஈயெல்லாம் போகாமல் மேலுக்கு வந்து ஏதாவது பிளேட்டோ இல்லை துணி கட்டி வச்சிடலாம். இன்னொரு விஷயம், மோர் கூட நீங்கள் ஊற்றினா ரொம்ப நல்லது. இல்லை புளிச்ச தயிர் அப்படி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் வந்து, அதாவது அடிக்கடி ஊற்ற போகிறோன்னா நீங்கள் 1 ஸ்பூன் அப்படி போடலாம். ஒரே டைமுக்கு ஃபுல்லாக ரொப்பிட்டு இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக ஆனவுடனே 1/4 கிளாஸு தயிர் வந்து ஊற்றிடணும். கர்டு ஊற்றிட்டு நீங்கள் மேலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மண் தூவி வச்சுட்டு கட்டி வச்சிடலாம், துணி கிளாத் ஏதாவது அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வந்து திறந்து வைக்கக்கூடாது, பூச்செல்லாம் வரும்னு சொல்லிவிட்டு. நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு 10 டேஸ் கழிச்சு கொஞ்சம் உள்ளே போயிடும், அதாவது இறங்கிடும். நீங்கள் இன்னொரு வாட்டி போட்டுக்கலாம். இன்னொரு வாட்டி போட்டுக்கிட்டு இதே போல் தான் நம்ம எப்படி போட்டோமோ அதே போல் போட்டுட்டு நீங்கள் திருப்பி மோரோ இல்லை ரைஸ் வாட்டரோ தெளித்து வைக்கணும். மோர் ஊற்றினா ரொம்ப நல்லது. புளிச்ச தயிர் நுண்ணுயிர் நிறைய பேர் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன் நான். அது போல் நீங்கள் கம்போஸ்ட்டு செஞ்சு நல்லா பவுட்ரு ஆகிடும். நான் வந்து இந்த கம்போஸ்ட்லேயே பாருங்கள் கொஞ்சமாக புது மண் போட்டிருக்கேன். அதாவது இப்போ நம்ம செம்மண் இருக்கும், ரோஜா மண்ணுங்கெல்லாம் அது மாதிரி மண் சேர்த்து வச்சுருக்கேன். ஏன்னா செடிக்கு மண்ணோடவே கொஞ்சம் புது செடிக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற செடிக்கெல்லாம் மண்ணோட போடணும்னு சொல்லிட்டு கம்போஸ்ட்லேயே அந்த மாதிரி நம்ம சேர்த்து போடும்போது ரொம்ப நல்லது. கம்போஸ்ட்டே போடாமல்
கொஞ்சமாக செம்மண்ணும் சேர்த்து போடுற மாதிரி. இது வந்து எத்தனை நாளைக்குன்னா 50 days வரைக்கும் வச்சுருந்து நீங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறம் கம்போஸ்ட்டாக மாறிடும், நல்ல பவுட்ரு போல் ஆகிடும். இப்போ இது எப்படி பவுட்ரு மாதிரி இருக்கோ அது போல் ஆகிடும், நீங்கள் செடிங்களுக்கு போடலாம். ஆனால் கம்போஸ்ட் போட்ட செடிக்கே போடாத செடிக்கு போடும்போது உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு, அதுக்காக சொல்கிறேன் நான். இது போல் ஏதாவது கப்போ இல்லை இது மாதிரி கண்டெய்னர் டப்பாவோ இது போல் வச்சுட்டு மேலே இது போல் தொட்டி வச்சுட்டு மேலே மூடி வச்சிடணும். இதில் வந்து லிக்விட் வரும், தண்ணி நம்ம தெளிக்க டெய்லி அதுலேருந்து வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி, அதாவது டீ தூள் தண்ணி மாதிரி இருக்கும், அது நீங்கள் வந்து செடிங்களுக்கு ஊற்றலாம். அது உடனே வந்த தண்ணியை ஊற்றக்கூடாது. ஒரு 20 days வச்சுருந்து தான் வந்த லிக்விட் வந்து நம்ம ஊற்றணும். வேறு செடிக்கெல்லாம் ஊற்றிக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி கலந்து தான் ஊற்றணும், அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஊற்றிடக்கூடாது. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.